உங்களுக்கு ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும், பார்க்க முடியும். தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்காக நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அவர் கூட மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தான் கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்றேன், ஏதாவது படம் சொல்லுங்க படம் சொல்லுங்க, நீங்க அவர்கிட்ட தான் கேட்குறது, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு? இல்ல சார், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்க தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸோ செல்வா சார் எப்பவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழ். ஹிந்தி வெர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வெர்ஷனை பண்ணலாம்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க இருந்தா எப்படி அப்படின்ட்டு. அப்போ அவர் லால் சிங் சட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதை கேட்டார். அப்போ அவர் ஃபுல்லா வெள்ளதாடி, ஃபுல்லா வெள்ளை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்ல இருந்தார். ஸோ அதனால அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. கதை கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சு சார். அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, சூப்பர் ஆக்டா இருக்கீங்க தமிழ்ல, ஹிந்தியில நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஐ கம் வித் பேகேஜ் ஆஃப் பீயிங் ஹீரோ ஃபார் so many years. ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தது. அப்போ அவர் கேட்டாரு, இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான், நான் அது மாத்திட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போ அவர் ஓகே, அப்போ நம்ம பண்ணாம இருந்தா பெட்டர்ன்னு சொன்னார். ஆனா எதுவும் என்கிட்ட சொல்ல. என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்னா உட்காரும்போது தான் சொன்னாரு, உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்ற தைரியம் இருந்தது பாத்தியா, அதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க், அதுதான் என் கதைகள் நான் சொல்லுவேன். இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷனா தான் இருந்தது. அது வேற லாங்குவேஜ் கொண்டு போகலாம்னு சொல்லி தான் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எங்களுக்கு அந்த ஐடியா வருது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். சரி சார், தமிழ் ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு தெரியாது சார். எல்லா படத்துலையுமே வில்லனாவே வந்துருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறது? இது என்ன வெளியா இருந்தது, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமா அனுபவிச்சு தான் பண்றோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் டெஃபினட்டா வரும், வெயிட் பண்றோம். செல்வராஜ் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேரை பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு அந்த பேரை பார்த்துட்டு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்க திடீர்னு வந்து நடிகராகிட்டனால சொகுசா வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவரு இருக்காரா, இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே, ஃபஸ்ட்டு சாணிக்காயிடும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணனே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. ஒரு சில பார்க்கலாம், நடித்து பார்த்ததும் தெரியும் பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு கடவுள் ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா. கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சை பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு தெரிஞ்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஆக்டிங்கோடு வந்து பண்ண முடியாது. ரொம்ப யோசிச்சு அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க அந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்றீங்க, அது யாரை முன்பாகமா யூஸ் பண்றீங்க, யாரை முன்பாக யூஸ் பண்றீங்க? இல்ல சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல நான் குழந்தை கூட்டமே போலீஸ் தான் கடைசியில. அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுல வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்க அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது. சின்ன விஷயங்கள் இல்லை, எல்லா படங்களும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க. உண்மையா சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், நீங்க பார்க்கும்போது புரிஞ்சுட்டீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்துல
பிகினிங்ல போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையே போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்பா கிட்ட கேட்கும்போது நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததால் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதை. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்போட டிஸ்கஸ் பண்ணுவேன். My question to Shraddha. Yeah, you are the most overwhelming actors in the industry and your ability to fit in any character. You have a potential to do all kinds of roles, but personally I feel you have a strong liking to filling the crime subjects. Any particular reason for that? And you are doing a great job of it. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And I mean, honestly, it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. சார் கர்நாடகம் சார் உங்களுக்கு தான் கொஸ்டின். சார் இங்க தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார். இங்க தான் இருக்கீங்க. ஆனா பார்க்க ரொம்ப நாளா வீட்டுல பார்க்க முடியுது சேனல்ஸ்ல, அதனாலதான் சினிமாவில் கேட்பாங்க. நீங்க ஒரு நல்ல நடிகர், நீங்க போனா ஹீரோ வீட்லயும் நடிக்கிறீங்க, இந்த ஹீரோவா இருந்தாலும் ஏன் சினிமாவில் ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லை சார், அது நானா இது பிளான் பண்ணல சார், அதுவா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா உண்மையே சொல்லியிருக்கேன். இப்போ கேட்டிருக்கீங்க, இதோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூதுகோவம், ஜெகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருந்த பயமே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன், எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும், நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்ததில்லை. இது மாதிரி ஏன்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், டவுன்ஃபால் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை நீ பண்ணு, இப்படிதான் இருக்கும் கெரியரில், சில படம் நல்லா வெற்றி பெறும், அது மிக்ஸாக தான் இருக்கும், பட் போகாத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை வெற்றி பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் எனக்கு வந்து தெரியும். ஸோ கட்டா சித்துவும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்க வண்டி, கண்டிப்பாக இன்னும் 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ இந்த பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருக்கும். அடுத்த வருஷம் வாவாதியாரை மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் சார். சார் விஷ்ணு சார் இப்போ கேட்டாங்க, நான் முன்னாடி அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடருக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன்? நீங்க ஒரு இது போயிட்டு இருக்கு, அதான் கேட்கிறோம் சார். என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் a human being ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த என் பையன் பேர் சார், அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்க இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். கண்டிப்பா சார். டைரக்டர் சார் உங்களுக்கு சார் அதே தான் சார். பட் அது இது படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் சார். அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும். அதனால சார் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு, ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும், பார்க்க முடியும். அதனாலதான் உண்மையா சார். அதாவது தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அவர் கூட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தானே கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், ஏதாவது படம் சொல்லுங்க. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறது, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு? சார் இப்ப முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணும்னு சொன்னா ஒரு ஆக்டர் தான் மாத்திடுவாங்க. நீங்க ஏன் அதை மாத்தல, என்ன பண்ணீங்க? முத்த காட்சிகள் வேணாம்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க.
அவங்க ஒரு புது ஹீரோயினுக்காக இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்தக்காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது அவங்க வேணும்னு சொன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிப்பீங்க? இல்லை சார், அந்த டைம்ல வந்து நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதுல என்னன்னா சார், இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயம் தேவைப்படும் சார், சில விஷயம் கண்டிப்பா தேவைப்படும். அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்டா தான் இருந்தது தவிர்த்து இந்த படம் அது இருந்தாதான் ஓடும், இல்லை அது இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது. அதனால அது நானும் டைரக்டர் ஸ்பாட்ல பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்கு சார். அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுவேன்னா சார், நம்ம படங்கள் எல்லாரும் வளரணும்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போறாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வேற விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்றதுல தப்பே கிடையாது. பட் அது கண்டிப்பா படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பா டைரக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாட் ப்ராடக்ஷன் புரியுது சேட்டர்ஜி, ஆனா குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களை கூட்டு வர்றாங்க, அது சேட்டர்ஜி இல்லை சார், ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷன் வரணும்னு ஆசை சார், அவ்வளோதான். ஸோ அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன். அவர் பேர்ல படம் பண்றேன். ஸோ அவர் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இந்த படம் மட்டும் ஓடணும் உன்னை சாவடிச்சிருன்ற அளவுக்கு தான் அவரோட இன்டெரக்ட் பண்ணி அதனால ஒரு போலீஸா கூப்பிட்டு வந்தேன். என் சின்ன வயசுல என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. எங்க அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அதே போட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட போலீஸ் ட்ரெஸ் நல்லா இருக்கு, மேலே போய் அவர் அன்னைக்கு போட்டிருக்காரு. சேர்ந்து அதே மாதிரி ஒரு போட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவர் அந்த ட்ரெஸ்ல கூப்பிட்டு வந்துருக்கேன். சரி. அப்புறம் அமீர் கான் வந்து நீங்க பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழ் நடிச்ச உடனே கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது சொல்லிட்டாரு ஒரு இன்டர்வியூல, என்னை எப்படி போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்ல வந்து அதனால தான் கேன்சல் பண்ண தமிழ்ல? சார், அவரு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கலன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்ல, அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட போட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு. சரி, இந்த மாதிரி இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இல்லை நான் பேசுறதில்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து பியோர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போ வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது வெளியும் சொல்லிட்டாரு. நாட் பண்ணி Hi. Congratulations for working. Super. Thank you. Can I actually ask this question to the director? சார், படத்துல உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு. அந்த நேம் பேட்சா பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த பழைய தில்லுமுள்ள படத்துல வந்து அந்த அறிவுடை நம்பி அதை வச்சுதான் வச்சுங்க ரஜினி சார் கோசம் வைக்கணுமேன்றதுக்கு, இல்லைன்னா நீங்க எதார்த்தமா வச்சுருக்கீங்க? இல்லை சார், நான் அதை டிசைட் பண்ணல, டைரக்டர் தான் டிசைட் பண்ணாரு. ஸோ நீங்க அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். டைரக்டர் சொன்னதுனால. So there could be some inspirations behind that name. Yes, you are probably in the right track. Yeah. Thank you. Yeah, thank you.